ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ ஒரு நற்செய்தி என்னவென்றால் நம்மளுடைய வீலன் தமிழ் தமிழ் மீடியத்துக்கும் போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 12th மேக்ஸில், அதாவது 12th கணிதமில் 3 மதிப்பெண் முக்கிய வினாக்கள், அதாவது முக்கிய வினாக்கள் மீன்ஸ் ஸோ இதெல்லாம் படித்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு 3 மதிப்பெண் வினாக்களில் மட்டுமே ஒரு 4லிருந்து 6 கேள்வியை அட்டன் பண்ற மாதிரி வந்துடும், அதாவது எழுதுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ எண்டில் எது கம்பல்சரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்கு. பாடம் 1ல எடுத்துக்காட்டு 1.3, 1.8, 1.19, பயிற்சி 1.1ல 5, 7, 8, 11, 13, 1.2ல 1ல 5வது சம்மு, 2ல 1வது சம்மு, 2வது சம்மு, 3வது சம்மு, 3ல 1வது சம்மு, அதே மாதிரி 1.3ல 1ல 2வது சம், 3வது சம், 3வது சம், 4வது சம், அண்ட் தென் 1.4ல 2வது சம், 3வது சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் படிச்சீங்கன்னா கம்பல்சரியா இதுல இருந்து ஒரு 3 மார்க் கம்பல்சரியா வந்துடும். ஸோ மறக்காம படிச்சு வச்சுங்க. அடுத்து என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இரண்டாவது லெசன்ல எடுத்துக்காட்டு இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. வேணுன்றவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல என்ன அப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2வது லெசன் 3 மார்க்ல கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டா டவுட் தான். ஓகேங்களா? ஸோ டவுட் இருக்கிறதுனால நம்ம இந்த லெசனை லாஸ்டா படிக்கணும், அப்படி இல்லைன்னா டைம் இருந்தா எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஓகேங்களா? பப்ளிக் அப்ப டைம் இருந்தா எக்ஸ்ட்ரா படிக்கணும், இல்லை இப்பயே படிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சுங்க. அதே மாதிரி ஒரு பாடம் நம்பர் 3 எடுத்துக்காட்டு 3.5, 3.7, 3.10, 3.17, 3.18, 3.23, 3.27, அதே மாதிரி பயிற்சி கணக்கு 3.1ல 1, 2, 6, 9, 10, 3.2ல 1, 2, 3.3ல 2, 3, 6, 3.5ல 1, 2, 4, 3.6ல 2, 5. இதெல்லாம் எங்களுக்கே படிக்க தெரியும், ஏன் நீங்க படிச்சு காட்டுறீங்க அப்படின்னு தானே தோணுது. ஒன்றும் இல்லை, வீடியோ அதிகமாக லென்த்து போகணும்ல, அதுக்காக தான் தோணுது. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நான் படிச்சு காட்டுறேன், நீங்கள் பார்த்துங்க. எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ இதேமாரி 2 மார்க் கேள்வியும் நாங்கள் போடுறோம், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். அதேமாதிரி 5 மார்க் கேள்வியும் போடுவோம், அதையும் போய் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே வீடியோ வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு போயிடுங்க. 4வது லெசன், அதாவது பாடம் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.10, 4.14, 4.15, பயிற்சி கணக்கு உள்ள 4.1ல 4வது சம்மு, 4.2ல 7, 8 8வது கணக்கு, அது 4.4ல 2, 3, 4, 5 இந்த கணக்குலாம் இருக்கு. அதுமாதிரி 5வது பாடம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கம்பல்சரி இந்த லெசன்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாடத்துல முக்கிய கட்டாய வினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எடுத்துக்காட்டு பயிற்சியும் கட்டாய வினா இந்த லெசன்ல இருக்கு. ஸோ இது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணலாம், அதாவது கட்டாய வினாவை நீங்க அட்டன் பண்ணலாம். மறக்காம படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த 5.2ல இருந்து அதிகமாக வரும், 5.1ல இருந்து அதிகமாக வரும், 5.1, 5.2ல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி 6வது பாடத்துல எடுத்துக்காட்டு சம்ஸ் கணக்கெல்லாம் இங்க இருக்கு. 6.1, 6.2, 6.6, 6.10, 6.16, 6.19, 6.20, 6.35, 37. பயிற்சி கணக்குல 6.1ல 1, 16 இல்ல 1. ஓகேங்களா? ஸோ 1, 6, 8, 12, 13, 14, 6.2ல 5, 6.3ல 1, 2, 5, 8, 6.4ல 3, 4, 7, 8, 9, 6.5ல 1, 3, 6.6ல 1, 2, 3, 4, 5, 6, 6.8ல 3, 6.9ல 1. இது வந்து ஒரு பெரிய பாடம். ஓகேங்களா? இந்த பெரிய பாடத்துல கன்ஃபார்ம் ஒரு கட்டாய வினா இல்லைனாலும், இப்ப 5ல கட்டாய வினா வச்சுட்டு 6ல உள்ள இருக்கும், இல்ல 5 உள்ள இருந்துட்டு 6 வந்து கட்டாய வினாவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 5, 6 கட்டாய வினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டாய வினா அட்டன் பண்ணணும்னா 5, 6 நீங்க கம்பல்சரியா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு தொகுதியில இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த தொகுதிக்கு போலாம். 7வது லெசன். ஓகேங்களா? பாடம் நம்பர் 7 எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 7.5, 7.6, 7.8, 11, 12, 13, 7.29, 30, 32, 36, 37, 38, 42, 45,
53, 54, 56, 57, 67. அதாவது இதுல எப்படி வேணாலும் கேட்கலாம். குறைஞ்சது ஒரு 30ல இருந்து 50 சம்முக்குள்ள இருக்கு. ஸோ இந்த 50 சம்மை நம்ம பார்க்கணும், அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா, இதை வந்து ஃபர்ஸ்டா படிச்சு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா இதுல இருந்து எப்படின்னா 2 3 மார்க், அதாவது 2 3 மார்க் இல்லைன்னா ஒரு 3 மார்க் இதுவையும் கட்டாய வினால வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 லெசன்ல இருந்து 3 பாடத்துல இருந்து கம்பல்சரியா ஒரு கட்டாய வினா இருக்கு. அதனால நீங்க இந்த 3 இதுல கொடுத்தது படிச்சீங்கனாலே கன்ஃபார்ம் நீங்க வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? அப்புறம் பாடம் நம்பர் 8. ஸோ இதை கேட்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து கேட்க போது 10 கொஸ்டின், 12 லெசன்ல 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதில் 1வது லெசன் கேட்டுருவாங்க, 3வது லெசன் கேட்டுருவாங்க, 4வது லெசன் கேட்டுருவாங்க, 5வது லெசன் கேட்டுருவாங்க, 6 கேட்டுருவாங்க, 7 கேட்டுருவாங்க, 8 கேட்க மாட்டாங்க. 9வதுல கேட்கணும், 10வதுல கேட்கணும், 11லையும் கேட்கணும், 12லையும் கேட்கணும். ஏன்னா ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன், உண்மை அட்டவணை. ஓகேங்களா? உண்மை அட்டவணை, அது ட்ரூத் டேபிள் நான் உண்மை அட்டவணைன்னு சொல்றேன். ஸோ பாடம் நம்பர் 9 இதை மட்டும் பச்சுன்னு போங்க. கன்ஃபார்ம் ஒரு 3 மார்க் 9th லெசன்ல இருந்து வர 3 மார்க் கம்பல்சரியா நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. பாடம் நம்பர் 10லையும் இதையும் நீங்க படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 9ஐயும் 10ஐயும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது விட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா 4 அட்டன் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா அப்படின்னா உங்களாலே 6 அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒன்னே ஒன்று தான், அது வந்து எப்படின்னா ட்விஸ்டா கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் 6ன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ முடிஞ்சா ஈஸியா வந்தா 7 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம உங்களுடைய 12th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்க. மீதி இருக்கிற 2 லெசன் இங்க வருது. அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 11வது பாடம். 11வது பாடத்துல எடுத்துக்காட்டு 11.12, 11.5, 11.3, 11.13, அது 11.2. ஓகேங்களா? பயிற்சி 11.1ல 3,4, அப்புறம் 3வது சம்மு, 2வது சம்மு, 4வது சம்மு, 8வது சம்மு, 3வது சம்மு, இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இதையே படிச்சுட்டு போனீங்களா போதும். ஒரே ஒரு 3 மார்க் கேள்வி 11th லெசன், அதாவது 11வது பாடத்துல இருந்து உங்களுக்கு கம்பல்சரியா வந்து கொண்டே இருக்கிறது. பப்ளிக் பேப்பர் பார்த்துட்டு இந்த அண்ணா சொன்னது தான்ப்பா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. கம்பல்சரியா வீலன்னு சொன்னது தான் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நாங்க தமிழ் மீடியத்துக்கும் போடுறோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் போடுறோம். ஸோ மறக்காம மேக்ஸை மட்டும் ஒழுங்கா படிச்சு வச்சுக்கோங்க. மேக்ஸ் இந்த வாட்டி சென்டம் நிறைய பேர் வாங்குவாங்க, நான் இப்பயே கொடுக்குறேன். ஸோ பாடம் 12ல எடுத்துக்காட்டு 12.6, பயிற்சி 12.1ல 6, 7, 8, 12.2ல 7, 8, 9, 10, 11. ஸோ நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அதிகமாக சென்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீலன் தமிழ் ஃபாலோ பண்ணவங்க அதிக பேருக்கு சென்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ மறக்காம நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு சென்டம் வரணும்னா, அப்படி ஃபாலோ பண்ணாம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டம் வராது. 99ல வந்து நிற்பீங்க, கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்தது 2 மார்க் வீடியோவில் சந்திப்போம்.